வெல்கம் டு அனுஷா சமையலறை. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் 3 வகையான கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொழுக்கட்டை தான். எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே கொழுக்கட்டை செய்ய தெரியும். இது செய்ய தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் 2 பூர்ண கொழுக்கட்டை, 1 பிடி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேங்க. இதை ரொம்ப டேஸ்ட்டாக சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முதல்ல பூர்ண கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வெல்லத்தை கரைச்சிடலாம். சிறுபருப்பு சின்ன கப்பில் 1 கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு வெல்லம் சேர்க்கணும். உங்களுக்கு ஸ்வீட்டஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெல்லம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன். இதை முதல்ல வடிகட்டிடலாம். மண் ஏதாவது இருக்குங்க, அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். நான் 2 கொழுக்கட்டைக்கு முதல்லையே வெல்லத்தை கரைச்சிட்டேன். இதில் பாதி தான் முதல் பூர்ண கொழுக்கட்டைக்கு ஊற்ற போகிறேன். பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா கரையட்டும். தேங்காய் 3 டீஸ்பூன் இருக்கும். அதை முதல்ல சேர்த்துடலாம். நான் கையில் துருவலைங்க, மிக்சியில் தான் துருவி எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷத்துக்கு நெய்லேயே நல்லா தேங்காவை வறுத்துடலாம். பொதுவாக எல்லாருமே தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை செய்வாங்க. நீங்கள் ஒரு மாறுதலுக்காக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சிறுபருப்பு வச்சு செய்கிற கொழுக்கட்டை. தேங்காய் நல்லா வறுத்துடுங்க. ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு ஒரு சின்ன கப்பு தாங்க சேர்த்துருக்கேன். 100 கிராம் விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். 5 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. சிறுபருப்பு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சுருங்க. வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி கொஞ்சமாக இருக்கும். நீங்கள் ஒரு வடிகட்டியில் சேர்த்து அந்த தண்ணி மட்டும் சுத்தமாக எடுத்துடுங்க. கிளறிக்கிட்டே இருங்க. கடாய்க்கு ஒட்டக்கூடாது. நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்லங்க, அதை ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு கப்பு நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா அந்த கப்புலேயே பாதி கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். நம்ம முதல்லையே நெய் சேர்த்துருக்கிறதுனால கடாய்க்கு ஒட்டாமல் தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி வற்ற விட்டுடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூர்ணத்தை நல்லா ஆற விட்டுடலாம். பூர்ணம் ஆறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். நான் இந்த கப்பில் 3/4 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அந்த கப்புலேயே 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நெய் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணியிலே உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. மாவை சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சூடாக இருக்கும்போதே சின்ன சின்ன கட்டி அது இருக்குங்க, அது எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்பீடாக. இந்த மாதிரி செய்கிறதுனால கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. தண்ணி நம்ம ஊற்றின அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். 1 கப்பு மாவு எடுத்தால் 1/4 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் 3/4 கப்பு மாவு 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மாவு ரெடி. ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிட்டேன். இதை நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிடலாம். மாவு காயாமல் வரும். அதே சமயம் நல்லா வெடிப்பு இல்லாமல் வருங்க கொழுக்கட்டை. அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா பிசைஞ்சாச்சு. நான் இட்லி பானையில் தான் வேக வைக்க போகிறேன். இட்லி தட்டுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் என்ன தான் கையில் செஞ்சாலும் அச்சில் செய்யும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த அச்சு எல்லா பாத்திர கடையிலையுமே கிடைக்குது. உங்களுக்கு கையில் தான் பிடிக்கும்னா நீங்கள் கையிலேயே செஞ்சுக்கோங்க. நான் அச்சில் தான் வச்சு செஞ்சுருக்கேன். பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க மாவு.
அந்த அச்சுக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையில் வச்சு தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெருசாக வடை ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதை வந்து அச்சில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பூர்ணம் எடுத்து நான் நடுவில் வச்சுட்டேன். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா மாவு வருது பாருங்கள், அது ஃபுல்லாக எடுத்துடுங்க. இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. அவ்வளோதான். எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணதுனால ஈஸியாக வந்து கையில் வந்துடும். இந்த அச்சுக்கும் வந்து லைட்டாக எண்ணெய் தடவணும். எல்லாமே அந்த மாதிரி நான் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிளேட்டில் நம்ம ரெடி பண்ண பூர்ண கொழுக்கட்டை வச்சுட்டு ஆவியில் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். 8 நிமிஷத்தில் வந்து நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னொரு விதமான பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் வந்து வேர்க்கடலை சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். இதுவும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப்பு வேர்க்கடலை, அந்த கப்லேயே வந்து பாதி கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க போதும். வேர்க்கடலை வந்து வறுத்து நான் முதலையே வச்சுட்டேன். அதை வந்து இந்த மாதிரி பவுடர் ஆக்கிடுங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம். பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். நெய் வந்து கரையட்டும். தேங்காய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வேணும் இந்த கொழுக்கட்டைக்கும். இதை வந்து நான் துருவி தான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு துருவ டைம் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட வந்து ஒரு சுற்றி சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து 1 நிமிஷம் வதக்கணும். தேங்காய் வந்து வதக்கி வச்சுங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை பவுடரை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் வேர்க்கடலை பொடி ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நெய் வந்து இதே போதுங்க. உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தையும் சேர்த்துடலாம். நான் முதல்லையே வந்து 2த்துக்கும் சேர்த்து ஒரே வாட்டி வெல்லம் வந்து கரைச்சி வச்சிட்டேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாகோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுவும் வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வந்துடுங்க. இந்த பூர்ணமும் ரெடி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதையும் வந்து ஆற விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. அது ஆறுறதுக்குள்ளே நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த கப்பில் தான் நான் 1 கப்பு மாவு எடுத்திருந்தேன். 1/4 கப்பு வந்து தண்ணி சரியாக இருக்கும். உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துடலாம். உப்பு வந்து கொழுக்கட்டைக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, மாவுக்காக கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ வந்து எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ வந்து மாவை சேர்த்துடலாம். அளவு வந்து 1 கப்பு மாவுக்கு 1/4 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது. நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாங்க. ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்குங்க, அது எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுடுங்க மாவு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவு. கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சிடுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடணும். எண்ணெய் வந்து கொஞ்சமாக மாவு மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா சாஃப்டாக வருங்க. அதனால தான் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணுறோம். நான் வந்து இந்த அச்சில் தான் செய்ய போகிறேன். இந்த அச்சுமே வந்து உங்களுக்கு பாத்திரக்கடையில் எல்லா பாத்திரக்கடையிலையுமே கிடைக்குதுங்க. இல்லைனா கையிலையும் வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சொல்கிறேன். அந்த அச்சுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணி அது உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. மாவு கம்மியாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எடுத்து உள்ளே நல்லா வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டால் போதும். பூர்ணம் எடுத்து உள்ளே இந்த மாதிரி வச்சிட வேண்டியது தான். பூர்ணம் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. வச்சு நல்லா அழுத்தி விட்டுடுங்க. இப்போது மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா உள்ளே வந்து நல்லா செட் ஆகிடும் மாவு. இப்போ பொறுமையாக ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான அழகான பூர்ண கொழுக்கட்டை ரெடி. இது வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஷேப் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து செகண்ட் ஒன்று நான் செய்கிறேன். இதே மாதிரி தான் மாவு கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சுட்டு
ஓரங்கள்லாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுடுங்க. எக்ஸ்ட்ரா மாவு இருந்தாலும் எடுத்துருங்க. இப்போ வந்து சென்டரில் பூரணம் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு உள்ளே வச்சுருங்க. இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதான். செகண்ட் பூர்ண கொழுக்கட்டையும் ரெடி. இப்போது தேர்ட் வந்து கையில் செய்கிறேங்க. மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டிடுங்க. வடை ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. பூர்ணம் எடுத்துகிட்டு நடுவில் வச்சு இந்த மாதிரி சுற்றி வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து பூண்டு மாதிரி இருக்கும் பார்க்க. நீங்கள் இப்படியும் வந்து செஞ்சு வைக்கலாம். உங்களுக்கு டிசைனாக வேணும்னா இந்த மாதிரி வந்து அச்சில் செய்யுங்க. இல்லைன்னா கையிலையும் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போது எல்லா பூர்ண கொழுக்கட்டையும் ரெடி. இப்போ வந்து ஆவியில் வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இட்லி தட்டில் வந்து முதல்ல எண்ணெயை நான் அப்ளை பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ ஒவ்வொன்றா வந்து பிளேட்டில் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டையும் வந்து 7 to 8 நிமிஷத்தில் வெந்துடும். முதல்ல 5 மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். 7 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல ஷேப்பும் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாவு வந்து நான் நார்மலாக வீட்டில் நம்ம பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருப்போம்லங்க, அந்த பச்சரிசி மாவு தான். நீங்கள் உங்களுக்கு இந்த பச்சரிசி மாவு இல்லைனாலும் நீங்கள் கடையில் வாங்கி அந்த மாவும் யூஸ் பண்ணலாங்க. அதுலேயும் வந்து ரொம்ப நல்லா வரும் கொழுக்கட்டை. இப்போது தேர்ட் கொழுக்கட்டை வந்து பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபந்தாங்க இந்த கொழுக்கட்டை செய்கிறது. இதை வந்து யார் வேணால் செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸி. கொழுக்கட்டைக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்தா போதுங்க, நல்லா வாசனை வர அளவுக்கு. இது வந்து உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை சாப்பிடும்போது பருப்பு வந்து நல்லாயிருக்குங்க கிறிஸ்பியாக. ஸ்டவ் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வறுக்கணும். இப்போ வந்து பருப்பு வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெல்லம் வந்து 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். மாவு வந்து 1 கப்பு சேர்க்குறேங்க. தண்ணி வந்து கரெக்டாக 1.25 கப்பு சேர்த்துக்கோங்க போதும். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/4 கப் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் இதை வடிகட்டிட்டு ஒரு பவுலுக்கும் மாற்றிட்டேன். இப்போ கடாயை வச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். நெய் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. நெய் சேர்த்து அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு வந்து கொஞ்சமாக மேல் மாவுக்காக நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பூர்ண கொழுக்கட்டைக்கு எல்லாமே வந்து மாவு நம்ம தனியாக ரெடி பண்ணதுனால அதில் உப்பு சேர்த்துருக்கோங்க. இது வந்து வெல்லம் மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. மாவை சேர்த்துடலாங்க. ஸ்டவ் மட்டும் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவில் வந்து உருண்டை மாதிரி சின்ன சின்னதாக இருக்குங்க, அது எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண கரெக்டாக வந்துடும் மாவு. நல்லா ஒட்டிகிட்ருக்குங்க. அதனால் நான் ஸ்பூன் வச்சு எடுத்து விடுறேன் கரண்டியில் இருக்கிற மாவை. நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடுங்க. ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஒரு பவுலுக்கும் நான் மாற்றிட்டேன். கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. கையில் நீங்கள் அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருந்தாவே கொழுக்கட்டை ரெடி. இதுதான் வந்து பிடி கொழுக்கட்டை. இதுவும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாவில் வந்து நான் குட்டி குட்டி பாலாக செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் கொழுக்கட்டையை செஞ்சு சாமிக்கு படைக்கலாம்.
குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. டேஸ்ட் வந்து இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சுங்க. வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி ஆல்ரெடி வச்சுட்டேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். பிளேட்டுக்கு வந்து எண்ணெய் வந்து முன்னாடியே நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம ஆவியில் வேக வைக்க வேண்டியது தான். பிளேட் வச்சுட்டு மொத்தமாக வந்து எல்லாமே சேர்த்துருங்க. இது வந்து வேக 10 நிமிஷம் ஆகும் கரெக்டாக. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. பிளேட்டுக்கும் வந்து மாற்றிடலாம். இந்த கொழுக்கட்டையும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பூர்ண கொழுக்கட்டை கொஞ்சம் வேலைங்க. இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சிடலாங்க சாமிக்கு படைக்கிறதுக்கு. சூப்பரான 3 விதமான கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.